அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு இன்றைய அரசியல். 3ஆம் கட்ட தேர்தலில் மோடிக்கு போன கெட்ட செய்தி. 200க்கும் கீழே போகும் பாஜக. காங்கிரஸ் தந்த ரிப்போர்ட். பாஜக 200க்கும் கீழே செல்வதற்கான வாய்ப்பு உள்ளது. ஹரியானா பாஜக அரசு வீழ்ச்சியடையும். இன்றைய செய்தி ஆரம்பம்தான். 3ஆம் கட்டத்திற்கு பிறகு ஒன்று மட்டும் உறுதியாகிவிட்டது. ஜூன் 4ஆம் தேதி மோடி பிரதமராக மாட்டார் என்று காங்கிரஸ் தரப்பு தெரிவித்துள்ளது. லோக்சபா தேர்தலில் நேற்று மோடி முதல் முறையாக அம்பானி அதானி பற்றி பேசினார். தனது பேச்சில் அம்பானி அதானியை விமர்சனம் செய்வது போல காங்கிரஸ் கட்சியுடன் தொடர்பு படுத்தியும் பேசினார். மோடியின் இந்த மாற்றத்திற்கு தோல்வி பயம்தான் காரணம் என்று காங்கிரஸ் கட்சி கூறியுள்ளது. காங்கிரஸ் மூத்த நிர்வாகி ஸ்ரீவஸ்தா இது தொடர்பாக செய்துள்ள போஸ்டில் 3ஆம் கட்டத்திற்கு பிறகு ஒன்று மட்டும் உறுதியாகிவிட்டது. ஜூன் 4ஆம் தேதி மோடி பிரதமராக மாட்டார். கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிராவில் பாஜக என்டிஏ படுதோல்வியை சந்தித்து வருவதாகவும் ஊபியில் எதிர்பார்த்த அளவுக்கு செயல்படவில்லை என்றும் அடிப்படை தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஒவ்வொரு பேச்சிலும் பொய் சொல்ல தொடங்கும் அளவுக்கு 1 மற்றும் 2 கட்டங்கள் மோடியை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. இந்த 2 கட்டங்களில் 40-50 இடங்கள் இழப்பு ஏற்படும் என்பதை உணர்ந்த அவர் மோடிக்கு கேரண்டி என்ற கோஷத்தை மறந்துவிட்டு அதற்கு பதிலாக முகலாயர், முஸ்லிம், மட்டன் மற்றும் மங்களசூத்ராவை பற்றி பேசுகிறார். மக்களை பிரிக்க, மக்களிடையே பிரிவினைவாதத்தை ஏற்படுத்த தன்னால் இயன்றவரை முயன்றார். ஆனால் அவர் பேச்சை மக்கள் கேட்க தயாராக இல்லை. ராகுல் காந்தி மீதான மோடியின் தாக்குதலும் மோடிக்கே பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளன. ராகுல் காந்தி மக்களின் பிரச்சனைகளில் கவனம் செலுத்திக் கொண்டு இருக்கிறார். ராகுல் காந்தி முக்கியமாக மகாலட்சுமி திட்டம், வேலை உருவாக்கம், அரசியலமைப்பு பாதுகாப்பு மற்றும் ஜாதி கணக்கெடுப்பு பற்றி பேசுகிறார். இவை அனைத்தும் வாக்காளர்களுக்கு பிடிக்கின்றன. கட்டம் 3 பாஜகவின் கோட்டையாக இருக்க வேண்டும். அங்கு கடந்த முறை அவர்கள் 94 இடங்களில் 80 இடங்களை கைப்பற்றி. ஆனால் கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிராவில் ஏற்படும் இழப்புகளுடன் 25 இடங்களை அவர்கள் இந்த முறை இழக்க நேரிடும். பிரஜ்வல் ரேவண்ணா வழக்கு மற்றும் காங்கிரஸ் உத்தரவாதத்தின் வெற்றி ஆகியவை கர்நாடகாவில் பாஜகவுக்கு தோல்வியை உறுதி செய்துள்ளன. அங்கு பாஜக ஒற்றை இலக்கத்தில் செல்லும். மகாராஷ்டிராவில் MVA கட்சியின் களத்தில் நன்றாக வேலை செய்து அனுதாப அலையை தங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொண்டனர். குஜராத் மற்றும் மாப்பில் கூட காங்கிரஸ் கூட்டணி தலா 4 இடங்களை கைப்பற்ற உள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் அரசியல் பூகம்பம் ஏற்பட்டு ஒவ்வொரு இருக்கையும் கடினமானதாக வருகிறது. பொரோஸ்காரி மற்றும் சாதிய ஒருங்கிணைப்பு SP-INC கூட்டணி ஒவ்வொரு கட்டத்திலும் வெற்றி பெறுவதை உறுதி செய்துள்ளது. அங்கே ராஜ்புத் பாஜகவிற்கு எதிராக மாறியுள்ளது. அதன் வலுவான இடங்கள் 4ஆம் கட்ட தேர்தலில் வருகின்றன. இந்திய கூட்டணி 272+ இடங்களை வெல்வதற்கு இது வாய்ப்பளிக்கும். பாஜகவுக்கு எங்கே லாபம் என்று யோசித்து பார்த்தால் எங்கும் இல்லை. மோடி மனமுடைந்து பொய்களின் வேகம் அதிகரித்து வருவதில் ஆச்சரியமில்லை. இப்போது பாஜக 200க்கும் கீழே செல்வதற்கான வாய்ப்புள்ளது. ஹரியானா பாஜக அரசு வீழ்ச்சியடையும். இன்றைய செய்தி ஆரம்பம்தான். அந்த மாநிலத்திலும் பாஜக படுதோல்வி அடையும். இவையெல்லாம் மோடி அரசின் முடிவுக்கு வரும் அறிகுறி. இந்திய அரசியலமைப்பு, ஜனநாயகமும் காப்பாற்றப்படும் என்று காங்கிரஸ் மூத்த நிர்வாகி ஸ்ரீவஸ்தா தெரிவித்துள்ளார். நன்றி.